சிறகடிக்க ஆசை. சிறகடிக்க ஆசையில் இந்த குழந்தை ஒடியாருது. கிறிஷ் வந்து அம்மான்றது கேட்டுடுச்சா, அம்மா அம்மான்றது. ஏம்மா என்ன நான் உங்களை அம்மான்னு கூப்பிடக்கூடாதா, எதுக்குமா அப்படின்றா. இனிமேற்பட்டு நீ என்னை அம்மானே கூப்பிடு அப்படின்றா. அவங்க அம்மா மடியில் இவன் படுத்துட்ருக்கிறான். அதை பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு காட்சி நான் பார்ப்பேனான்னு நினச்சேன்டி, உன் மடியில் உன் மகன் படுத்துட்டு இருக்கிறத அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்போ இவன் சொல்கிறா, ஏம்மா நான் என்னை என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எவ்வளோ கேலி பண்ணுவாங்க தெரியுமா, அம்மா அப்பா இல்லைன்னா நோட்டெல்லாம் கிழிச்சு போடுவாங்க, அப்புறம் போய் உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வான்னு சொல்லுவாங்க, நான் அழுதுகிட்டே வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் சொல்கிறா, நீங்கள் வந்து டீச்சர்கிட்ட சொல்லுங்கம்மா அப்படின்றா. டேய், எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும்டா, நான் உன்னை நிச்சயமாக நீ இந்த வீட்டுக்கு வந்துடலாம், உன்னை நான் பையனாக ஏற்றுப்பேன் அப்படின்ட்டு ரோகிணி சொல்கிறா. ஆனால் அந்த பையன், அம்மா நான் ஒரே ஒரு ஆசை மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்றா. சொல்லுடா அப்படின்றா. நாளைக்கு கட்டு பிரிக்கும் போது நீங்கள் என் கண் முன்னாடி நிற்கணும், அப்படி நின்னீங்கன்னா நான் உங்களை அம்மானு நான் எல்லார் முன்னாடியும் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அது அத்தனையோடு குழந்தைக்கு எவ்வளோ விவேகம் பாருங்க. உடனே சரிடா அப்படின்னு சொல்கிறா. இதுக்குள்ளே இங்கே சரிம்மா சீக்கிரம் கிளம்புங்கம்மா அப்படின்ட்டு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இவங்க கிளம்பி வெளியில் வராங்க. முத்து விசில் அடிச்சுக்கிட்டே உள்ளே வந்துடுறான். ஐயோ அம்மா வந்துட்டான்ட்டு திரும்ப போய் அவனை உட்கார வச்சுட்டு இவங்க அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு ரோகிணி சாதாரணமாக இருக்கிறா. என்னம்மா ஏன் உட்காந்துட்ருக்கீங்க ரெஸ்ட் எடுக்காமல் அப்படின்னு முத்து வரான். அவன் கையில் சாப்பாடு பேக்கெட் வேறு இருக்குது. இந்த ஹோட்டல் நல்ல ஹோட்டலு, அதுக்காக தான் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். டே கண்ணா நீ சாப்பிட்றா அப்படின்னு சொல்கிறான். இதோ வரேன் நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு உனக்கு சாப்பாடு ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு அவங்க அந்த அம்மாட்ட கொடுத்துட்டு போகிறான். வந்து பார்த்தா ரோகிணியை சாப்பாடு ஊட்டிகிட்ருக்கா. ஊட்டின்னு பார்த்து, ஆஹா, பார்லர் அம்மா கூட இவ்வளோ தியாகம் வருமா, இவ்வளோ ஒரு தாய்மை இருக்குமா, இது என்னது இது கண் கொள்ளாத காட்சியாக இருக்குது அப்படின்ட்டு அவன் பார்க்குறான். ஆனால் அந்த குழந்தை ஒன்றுமே சொல்கிறதில்ல. இவள் பாட்டு சாப்பாடு ஊட்டிக்கிட்டே இருக்கிறா. ஏன் பார்லர் அம்மா, இன்னைக்கு பார்லர் ஃபஸ்ட்டு நீங்கள் தானே போவீங்க, இன்றைக்கி என்ன போகவே இல்லை, அது ஏன் இஷ்டம் அப்படிங்கிற. நான் எப்போ போவேணுன்ட்டு அப்போ தான் போவேன், அதுக்கே அது மாதிரி கோபமாக சொல்கிறீங்க அப்படின்னு அவன் கேட்குறா. அதுக்குள்ளே இதை கட் பண்ணிவிட்டு அங்கே நித்யாவும் மீனா கறி கொண்டாந்துட்டுருக்காங்களா. யாருங்க அவங்க, அந்த குரல்லாம் கேட்ட மாதிரியே இருக்குது, அவர் யாரும் இல்லை, இந்த இடத்துல கறி கொடுக்குறவர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரா. உங்களுக்காக கறி வாங்கி வந்துட்டுருக்கேன், வாங்க சமைக்கலாம், சமைச்சு சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இழுத்துட்டு போகிறா. போய் இவளே கறி சமைச்சிட்றா. கறி குழம்பு வச்சு இவங்க 2 பேரும் சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது அவர் சொல்லுவா, ரொம்ப நல்லா இருக்குங்க கறி குழம்பு, இவ்வளோ டேஸ்ட்டாக செய்கிறீங்க அப்படின்றா. உங்கள் மாமியார் இவ்வளோ பேசினாலும் நீங்கன்னா பொறுத்துன்னு இருக்கீங்க, நானாக இருந்தால் போலீஸுக்கு போயிடுவேன் அப்படின்ட்டு நித்யா சொல்கிறா. அதுக்கு மீனா சொல்கிறா, ஒரு வார்த்தை நம்ம விட்டோம்னா ஆயுசுக்கு 1000 காலம் கஷ்டப்படணும், அதுக்காக தான் எனக்கும் கோபம் வரும், அந்த கோபத்தை நான் அடக்கிப்பேன். உங்களுக்குன்னு ஒரு ஆசையும் இல்லையா, ஏன் இல்லாமல் எங்கள் அம்மா நல்லா இருக்கணும், என் தங்கச்சி நல்லா இருக்கணும், என் தம்பி நல்லா இருக்கணும், என் வீட்டுக்கார் நல்லா இருக்கணும், எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், அப்போ உங்களை பற்றியே நினைக்க மாட்டிங்களா அப்படின்ற. இவங்கெல்லாம் நல்லா இருந்தால் நானும் தானே நல்லா இருப்பேன், எனக்குன்னு என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். அப்போது கண்ணதாசன் பாட்டு இருக்குது, அது மாதிரி தாங்க எல்லாத்தையும் நம்ம கடந்து போயிடணும் அப்படின்ட்டு இவ சொல்கிறா. சொல்லும்போது இவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. உங்கள் மாமியார் உங்களை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்களே, அப்போ எனக்கு எவ்வளோ தெரியுமா கோவம் வரும் அப்படின்ட்டு அவள் நித்யா சொல்கிறா. அப்போ கூட எனக்கு இது மாதிரி ஒரு அன்பான புருஷனை பெற்று கொடுத்தது அந்த அம்மா தானே, அதை நினைக்கும் போது அந்த கோவம் கூட போயிடும் அப்படின்ட்டு மீனா சொல்கிறா. அட போகிற போக்கில் என்ன ஒரு தத்துவத்தை விட்டீங்க, தத்துவம் இல்லை ஒன்றும் இல்லை, நான் என்ன ஞானியா அப்படின்ட்டு இவ சொல்கிறா. சொன்ன உடனே நீங்கள் ரொம்ப அவள் மனசுக்குள்ளே நினைக்கிறா. நீங்களே நினச்சி பாருங்கள், ரோகிணியும் அவளும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுங்க, அப்போ நான் சாதாரண வீட்டிலேருந்து வந்தவ தானே, அப்போ எங்கள் மாமியாருக்கு மனசில் அந்த உறுத்தல் இருக்கும் தானே, அப்போ நானும் சண்டை போட்டால் குடும்பம் எப்படி அல்லோகலமாக இருக்காதா அப்படின்னும் போது
நித்யா அப்படியே நின்றுடுறா. ஆஹா, இந்த பொண்ணு ரோகிணி சொன்ன மாதிரி கெட்ட பொண்ணு கிடையாது, ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிறா. சாப்பிட்டுட்டு மீனா கிளம்பி வீட்டுக்கு வர. வந்த உடனே மீனா வந்துட்டியா அப்படின்றா. ஆமாம் வந்துட்டேன், அங்கே கறி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் அப்படின்றா. அவளுக்கு அதுக்கும் கருவுறா. யார்? ரோகிணி. உன்னை சும்மா வச்சுக்க சொன்னால் நீ விருந்து போட்டு அனுப்புறியா அப்படின்ட்டு அவளுக்கு கருவுறா. யாரை? தன்னுடைய ஃப்ரெண்டை. வந்த உடனே மீனா உனக்கு ஒரு அதிசயம் தெரியுமா அப்படின்றா. என்ன அதிசயம் அப்படின்றா. நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன்னா அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படின்றா. என்ன ட்விஸ்ட்டு? அதை நம்ம பார்ல இல்லைம்மா கிறிஷுக்கு ஊட்டினாங்க அப்படின்னா. ஏங்க, ஒவ்வொரு பொண்ணுடைய மனசுலேயும் ஒரு தாய்மை இருக்கும். அந்த தாய்மையில் தான் ஊட்டியிருப்பாங்க. அம்மா தாயே அப்படின்னு என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லுவான். பத்தியா, நான் இன்னும் அம்மா ஆயிட்டேனா? என்னை போய் அம்மான்னு சொல்கிறீங்கல்ல, அது மாதிரி தாங்க ஒவ்வொரு பெண்ணுடைய மனசுலேயும் தாய்மை இருக்கும் அப்படின்ட்டு இவன் சொல்கிறான். சொல்ல உடனே இவன் சொல்கிறான், இவன் திரும்ப கிறிஷோட விளையாடிட்டு இருக்கான். அப்போ இவன் ஒரு கண்ணாடி, ஒரு கூலிங் கிளாஸ் மாதிரி வாங்கிட்டு வந்து கிறிஷுக்கு ப்ரெசன்டேஷனாக கொடுக்குறான். அவங்க அம்மா சொல்கிறா, ஏம்மா இதெல்லாம் வாங்கிட்டு வந்த அப்படின்றா. நாளைக்கு கட்டாக ஒத்துருவாங்கடா, அப்போ நீ எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறா. மீனா சொல்லிகிட்டு இருக்கும்போது, ஆமாம் எல்லாத்தையும் பார்ப்பேன் அம்மா கூட அப்படின்னு சொல்கிறான். இதோட இனிய சிறகடிக்கும் ஆசை முடிஞ்சிடுச்சு.